வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் ராசிக்கு அதிபதி செவ்வாயை சனி பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த பார்வையிலேருந்து விலகிறதுனாலையும் செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் இருந்த கஷ்டங்கள் விலகும். 2ஆம் இடத்துல அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் வருமானம், வார்த்தைகள், குடும்ப அமைப்புகள் இது சார்ந்த அமைப்புகள்லாம் எதிர்பாராத அமைப்புகளாக இருந்தது. இப்போ அவர் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் நன்மைகள் ஏற்படும் குடும்ப ரீதியில். அதே போல் உங்களுடைய வார்த்தையை காப்பாற்றணுன்ட்டு அதற்கேற்ற அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. 3ஆம் பாவாதிபதியான புதன் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்காரு. வக்ர அஸ்தங்கத்தில் இருந்தார். அந்த வக்ர அஸ்தங்கம் இப்போ நிவர்த்தி. அதன் அடிப்படையில் ஒரு புது விஷயத்தை தொடங்கலாம். வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். இளைய சகோதரர்கள் மூலயமாக நன்மைகள் ஏற்படும். அதே போல் 5ஆம் அதிபதியான சூரியன் இங்கே குருவுடன் இணையிறாரு. சிவராஜ்ய யோகம் 4ஆம் இடத்துல இங்கே இணையிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அமைப்புகள்லாம் இப்போ செய்வீங்க. புதிதாக ஒரு பைக்கு கேட்டாங்க. பையன் ஒரு பைக்கு கேட்டான். அவனுக்கு இந்த ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்களுக்கு உங்களுடைய செலவினங்கள் இப்போ பசங்களுக்கு பயன்படும். அதே போல் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கி இப்போ வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்போ ஏற்படும். அதே போல் சனி வக்ர அமைப்பை பெறாரு. அந்த வக்ர அமைப்பு பெற்று இப்போ குருவினுடைய பார்வை இந்த வாரம் படக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனியில் முதல் பாதியான விரய சனியில் இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் வேலை ரீதியில் அலைச்சல்கள் இருந்திருக்கும். உடல் ரீதியில் பாதிப்புகள் இருந்திருக்கும். பணம் சம்பாரிச்சாலும் சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படும். அதே போல் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்ச அமைப்பை பெறாரு. இந்த வாரத்தின் இறுதியில் 1ஆம் தேதி அவர் இங்கே நீச்ச அமைப்பு பெறாரு. இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் கூட்டாளி, நண்பர்கள், அதே போல் தம்பதிகளுக்கு இடையில் தேவையில்லாத மனக்கசப்புகள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் இப்போ விரயசனியினுடைய பாதிப்பு குறைந்து குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இயல்பாகவே இப்போது மேசராசி நண்பர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.